அது அவருக்கு நான் என்ன சொல்கிறது, அவர் சுடப்பட்டதே தெரியாது, நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன முதலமைச்சர். இப்போ அவர் அன்றைக்கி அந்த நடந்த பிரச்சனைக்கு உடனடியாக 6 பேரையும் போலீஸை கைது பண்ணியிருக்காங்க, எஸ்பியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, நடவடிக்கை முழுசாக எடுத்துருக்குறாங்க. அதான் முதலமைச்சர் இப்போ கேட்டாங்களே, தலைவரே கேட்டாங்க, நாங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கோம், மேலே நாங்கள் அது யார் இருந்தாலும் தண்டிப்போம்னு சொல்லியிருக்காரு. இல்லைங்க, நீங்கள் அதை முழுசாக எங்களுக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு தெரிஞ்சதை விட அவருக்கு நேராக எல்லாம் தெரியும். நீங்கள் அவருக்கு வாய்ப்பு அதிகம், ஏன்னா அங்கங்கே போலீஸ் இருக்காங்க, அவங்களுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை பார்த்தா முதலமைச்சர் சொல்கிறாரு, நடவடிக்கை எடுத்திருக்காரு, போலீஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எஸ்பியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காத்திருப்போர் பட்டியலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, எல்லாமே நடவடிக்கை எடுத்துருக்காங்க. நடவடிக்கை எடுக்கலைன்னா தானே பிரச்சனை. அப்படி சொல்லலைன்னா அவர் எப்படி அவரோட யார் கூட்டணி சேருவார்? நீங்கள் அவர் என்ன சொல்கிறாரு, நிறையா நாங்கள் வருவோம், எங்களுக்கு பெரிய கூட்டணி அமைப்போன்னு தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கார். பெரிய அதிமுக சொல்கிறது ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்கிறாரு, பெரிய கூட்டணி அமைப்போம், திமுக கூட்டணியிலேருந்து நாங்கள் இழுப்போன்ற மாதிரி சொல்கிறாரு. திமுக கூட்டணியில் பிளவு ஏற்பட்டுருக்கிற மாதிரிலாம் நேற்றுலாம் வைகை செல்வம் பேசியிருக்காரு, மற்ற பேர் எடுத்துருக்காங்க. ஆனால் கூட்டணி உறுதியாக இருக்கிற கூட்டணி திமுக கூட்டணி மட்டும்தான் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இதில் யாரும் எந்த விதமான இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க, கேட்குறது தலைவர் போய் சொல்லியிருக்காரு, தேர்தல் நேரத்தில் வருவோம் பேசி தீர்த்துக்கொள்வோம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, முதல் நாள் கூட்டணி சேரும்போது அதிமுக தலைமையில் கூட்டணின்னு அறிவித்தாங்க சென்னையில். மதுரையில் அந்த உள்துறை அமைச்சர் பேசுகிற போது கூட்டணி என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் சொல்கிறார். அதுக்கு என்ன அவர் பதில் சொல்லியா? இது வரைக்கும் அவர் பதில் எதிர்கட்சி தலைவர் தான் பதில் சொல்லியா? என்ன அப்படி சொல்லாமல் தெளிவாக சொல்லுவோம், நாங்கள் தான் இருப்போம், அவங்கள சேர்க்க மாட்டோம்னு சொன்னால் தானே கணக்கு. இணைப்பு பிணைப்புலாம் அந்த ஏங்க முதல்வர் வேட்பாளர் தளபதி தாங்க. ஏன் என்ன புதுசாக கேட்குறீங்க? தளபதி தான் முதல்வர். ஏங்க வேணாங்க, எங்கள் கட்சிக்கு விருப்பப்பட்டு வந்தால் இணைத்து கொள்வோம், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை, உறுதியாக இணைச்சிக்குவோம். விருப்பப்பட்டு வரணும், அதில் நாங்களாக போய் யாரையும் கேட்கல, அவங்களாம் வந்தாங்கன்னா நிச்சயம் உறுதியாக எடுத்துக்குவோம். அதில் என்ன இருக்குது, கட்சி வளர்ச்சிக்கும் சொல்லுவாங்க. லோக்கலில் அவங்களுடைய சொந்த கிரீவன்சஸ் இருக்கும். ஒரு வீட்டில் போய் கேட்குறோம், அவங்களுக்கு ஏதாவது காரியங்கள் இந்த அரசு சார்பாக எடுத்து சொல்லி அது நடைபெறாமல் இருக்கலாம், தாமதப்பட்டு கூட இருக்கலாம். சட்டப்படி நடக்கும்னா அதை முடிச்சு கொடுக்கறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணுவோம். நடக்க முடியாத நாங்களே என்ன பண்ண முடியும்? சட்டப்படி ஒரு பட்டாவே கேட்குறாருன்னு வச்சிங்களேன், பட்டா கொடுக்க தகுதியான இடம் இருந்தால் தான் பட்டா கொடுக்க முடியும். ஓடத்துறை புறம்போக்கு, ஓடை புறம்போக்கு, களத்து புறம்போக்கு, ஆற்று புறம்போக்கு அப்படி இருக்கிற நிலம். அதே மாதிரி இப்போ திருச்சியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிலம் ஒருத்தர் பேரில் இருக்குது, ஆனால் அவர் எங்கேயுமே இல்லை. அந்த ஊரில் அந்த இடத்துல 50 வருஷம் 100 வருஷம் வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க பட்டா கேட்குறாங்க. நிலம் யாரும் உரிமையாக அரசாங்கத்து நிலமாக இருந்தால் உடனே கொடுத்துரும். அரசாங்க நிலம் தனியார் நிலங்கும் போது எப்படி அதை அறிவிக்கப்படாத ஒரு இதாக அறிவித்து அதுக்கு ஒரு டைம் கொடுத்து தான் அதை கொடுக்க முடியும். அது மாதிரி கிரீவன்சஸ் இருக்கும். கிரீவன்சஸ் இருந்து நிறைவேற்றப்பட்ட கிரீவன்சஸ் இருந்தால் உறுதியாக செய்வோம். அதில் சார் நாங்கள் அதெல்லாம் சமாளித்தோம் சார். 40 வருஷம் ஆச்சு. நீங்கள் அதெல்லாம் ஒரு பிரச்சனை. எங்கள் அண்ணன் தம்பி தான், ஒருத்தன் திட்டுவான், ஒருத்தன் வாழ்த்துவான். நான் கேட்டுவோம், ஏற்கனவே சொன்னீங்க ஒருத்தர் உங்களை பற்றி இப்படி பேசுகிறாருன்னு. அவர் அப்படி பேசினா தான் அவர் அந்த கட்சியில் இருக்க முடியும். எங்களோட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் பேசி தீர்த்துக்குவோம். அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. அது எனக்கு எட்டி வச்சுலாம் சண்டை நடக்கலாம் எனக்கு தெரியலையா, அப்படிலாம் இருக்காதுங்க. அது மாதிரிலாம் இருக்காது. இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது, அதெல்லாம் ஒன்றும் மாற்றலை. யார் இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது. எதுவுமே நம்ம தலைமை இருக்குது, மாவட்ட கழகம் இருக்குது. எங்களால் தீர்க்க முடியலன்னா தலைமை இருக்குது, தீர்த்துக்கணுமே தவிர வன்முறைங்கிறது சாத்தியமில்லாத விஷயம்.
அப்படியே தான் சார். தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும் ராஜீவ்காந்தி தலைமையில் அமைந்திருக்குமானால் முதல் எடுத்தவுடனே அது தீர்க்கப்பட்டிருக்கும். ஒன்றியத்திலே மாறுபட்ட அரசு ஏற்கனவே இருந்த அரசு வந்து விட்ட காரணத்தால் அதை எங்களால் தீர்க்க முடியவில்லை என்று முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்னும் எங்களுடைய கோரிக்கை அப்படியே இருக்கிறது. மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படுமானால் உறுதியாக தமிழ்நாட்டில் நீட் தேர்வு இருக்காது. எங்களுடைய சாதகமான ஆட்சி வருமானால் நீட் தேர்வு முதல்ல அதை தான் செய்வார். அதான் எப்படி நேற்று தலைவர் சொல்லிட்டாங்களே, நேற்று வந்து இனிமேல் புதிதாக டாஸ்மாக் கடை நாங்கள் திறக்கவில்லை என்று கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க. படிப்படியாக குறைக்கிறோன்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி காலையில் பத்திரிகையில் பார்த்தேன், அதான் தெரியும். அது ஒருத்தர் எழுதி கொடுத்தான், அறங்காவலர் குழு போடுன்ட்டு. எப்படின்னா நீதிமன்றத்தில் எடுத்த உடனே அப்போல்லாம் என்னென்னா அவர் பேர் எழுதி கொடுத்தா உடனே போட்டுருவான், அவர் பேர் எழுதி கொடுத்தா போட்டுருவாங்க. இப்போ அவர் பேரில் எந்த குற்ற வழக்கம் இருக்கக்கூடாது அப்படின்லாம் போய் ஒரு தடவை 2 தடவை 3 தடவை எழுதி கொடுத்து ஒவ்வொன்றும் போலீஸ் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. விரைவில் போட்டுருவோம். இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நீங்கள் ஒரு இன்டென்சிவாக அந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கே உங்களோட வேகத்தை குறைக்காதான்? வேகத்தை எப்படி குறைக்க? கூட்டும்ல, வேகத்தை குறைக்காது கூட்டம். இப்போ நீங்கள் இப்போ நாங்கள் இருக்கோம். நான் இப்போ சொல்கிறேன், நான் உங்கள்கிட்ட தேர்தல் வந்தால் 2 மாதத்துக்கு முன்னால் போய் மக்களை சந்திக்க போகிறோம், தெருவில் போகிறோங்கிறத மாற்றி 10 மாதத்துக்கு முன்னாலே அவங்கவுங்க பகுதியில் போய் நேரடியாக மக்களை சந்திக்கிறோம். இது வந்து எங்களுடைய தேர்தல் பணி. இந்த பணி மட்டும் ஒரு 30% என்பதை குறியீடாக செய்து இதை மட்டும் செய்துவிட்டால் நடைபெறவிருக்கிற தேர்தலே எங்களுக்கு 50% வேலையே முடிஞ்சு போகுது. அது கூடுதல் தான் அவங்க தவிர எங்களுக்கு எதுவும் குறைச்சிருக்காது. எவ்வளவு வேலை சுமை இருந்தாலும் இந்த பணியை நாங்கள் செய்வோம். இல்லையா, இதில் ஒன்றும் தீனி எதிர்கட்சிக்கு எந்த தீனியும் போடல. நாங்கள் சொல்கிறது சார், அவங்க ஆட்சியில் இதை செய்யலை, இதை சொல்கிறோம். அவங்க ஆட்சியில் செய்யலை, நாங்கள் 5 வருஷத்தில் இந்த இதை செஞ்சுருக்கான்னு எங்களுடைய முதலமைச்சருடைய சாதனையை சொல்கிறோம். 10 ஆண்டு காலம், இன்னைக்கு காலையில் தலைவரே பேசுகிறேன், 10 ஆண்டு காலம் நாங்கள் எங்கள் கூட்டணியில் இருந்தபோது, ஆட்சியில் இருந்தபோது தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் ஒன்றிய அரசிலிருந்து வந்திருக்கிறதையும் சொல்லிவிட்டு இந்த ஆட்சியில் எங்களுக்கு செய்யலை அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். எதிர்கட்சி 10 வருஷம் இருந்தாங்க, அவங்க செய்யாது, நாங்கள் செஞ்சது. நாங்கள் கூட்டணியில் இருந்தபோது செஞ்சது இவங்க செய்யாது, அதுதான் சொல்ல போகிறோம். அது சொல்லி தானே நம்ம போய் கேட்க போகிறோம் ஓட்டு. அவங்க எங்களை மாற்றி கேட்கலாம், நாங்கள் அதை செய்திருக்கிறோம், இதை செய்திருக்கோன்னு சொல்லுவாங்க. அது வந்து உட்காந்து வீட்டில் பேசுகிறது தானுங்களே. எதுக்கு போராட்டம் வச்சுருக்காங்க? பஞ்சப்பூர் சார், நான் சொல்கிறேன் சார், பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு தலைவர் திறந்து வச்சுட்டார். ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் வந்து விடணுங்கிறது. அதுக்கு வந்து 1 மாதம் டைம் கொடுக்கணும். அறிவித்து 1 மாதம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபைனான்ஸில் ஒத்துக்கணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எவ்வளோ ரூபாய் கொடுத்துருக்குங்கிறத நிதித்துறையும் ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டியில் நேற்று பேசி முடித்தோடனே அதில் சில குறைபாடுகள் கேட்டாங்க, அதை நிவர்த்தி பண்ணி இன்றைக்கி போகுது. அங்கே நிதித்துறை இசைவு அளித்து விட்டதுன்னா ஒரே வாரத்தில் அந்த கடையெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு வேலையை ஆரம்பிச்சிடும். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. பஸ் ஸ்டாண்டே கட்டாமல் இருந்தாங்க, அவங்க எங்களை பார்த்து இன்னும் திறக்கலன்னு சொல்கிறது எப்படி நியாயமா? ஏங்க கேட்டிருக்கான். இப்போ வந்து நீங்கள் சீனிவாஸ் நகர் வயலூர் ரோடு இருக்குது பாருங்கள், வயலூர் ரோடு ஹெவி டிராஃபிக்காக இருக்குது. அதனால் வந்து கோர்ட்லேருந்து நேராக அந்த அள்ளித்துறை வரை இருக்கிற 60 அடி சாலையாக மாத்திரம் அதுக்கு 130 கோடி ரூபாய் எஸ்டிமேட் போட்டாங்க. அது எல்லாம் முடிஞ்சிருச்சு, அது வேலை ஆரம்பிக்க போகிறோம். காவிரி பாலம் கூட இப்போ எவ்வளோ வேலை நிற்கும்போது முதலமைச்சர் கொடுத்துருக்காரு. அது மாதிரி திருச்சிக்கு அந்த வேலையை செய்திருக்கோம். சித்தா கல்லூரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். பல் மருத்துவக் கல்லூரி, சித்தா கல்லூரி எங்களுக்கு திருச்சிக்கு வேணும், எங்களுக்கு கொடுங்க. ஒரு விஷயம் இதை சொல்லிட்டு வந்தேன். சித்தா கல்லூரி கேட்டிருக்கோம், பல் மருத்துவக் கல்லூரி கேட்டிருக்கோம். எனவே அரசனுடைய திட்டங்கள் இப்போ நூலகம் கொடுத்துருக்காரு. இப்போ கல்லூரி கேட்டேன், துறையூரில் கொடுத்துட்டார். இப்போ இன்னும் இல்லாத அரசு கல்லூரி இல்லாத ஒரே தொகுதி மணச்சநல்லூர் மட்டும்தான் இருக்குது, அதையும் கேட்டிருக்கான்.
எங்களுக்கு எல்லா தொகுதியிலும் அந்த கல்வி சம்பந்தப்பட்ட பணி, அதே மாதிரி மாநகராட்சியினுடைய பள்ளிகள் இருக்க அதுக்கெல்லாம் புதிய கட்டிடங்கள் கட்டுவது. ஏற்கனவே 2000 கோடி பணம் கொடுத்துருக்காரு. எந்தெந்த இடத்துல ஸ்கூல் வேணுங்கிறதையும் கட்டிருக்கோம். அதுதான் இப்போ கோர்ட்டுக்கு வந்து லால்குடியில் கோர்ட்டுக்கு இடம் கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துருக்கோம். ஸ்ரீரங்கத்தில் கோர்ட்டுக்கு கேட்டிருக்காங்க, தொட்டியத்தில் கோர்ட்டுக்கு இடம் கேட்டிருக்காங்க. 3மே இடம் கோர்ட்டு வந்து அது வந்து ட்ரஸ்ட் லேண்டு வேணான்ட்டாங்க கோர்ட்டில். இப்போ 6 ஏக்கர் ஒரு இடத்துல பார்த்துருக்கோம், அது கவர்மெண்ட் லேண்டு, அதை கொடுக்குறோம். எனவே அந்த கோர்ட்டு பில்டிங்கு அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ 1 லட்சம் வீடு கொடுத்தாங்க, நமக்கு 4000 வீடு 4500 வீடு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வீடு வேணும்னு கேட்டிருக்கோம். இப்போ 54000 பட்டா கொடுத்துருக்கோம், இன்னும் வீடு வேணும்னு கேட்டிருக்கோம். இப்போ குடித நீரை பொறுத்த வரைக்கும் லால்குடி முடிச்சிட்டோம். லால்குடி இன்னும் முடிய போகுது. தொட்டியம் வந்து ஏற்கனவே இருக்குது. துறையூர் வந்து முடித்து ஓப்பன் பண்ணிட்டோம். இப்படி மணிகண்டம் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ மணிகண்டத்தில் 20 MLD தண்ணி இப்போ ஒரு வாரத்தில் கொடுக்க போகிறோம். இப்போ ட்ரையல் ரன் போயிட்டுருக்கு. ஆனால் குடித நீரும் சாலையும் தேவையான அரசு வேலை திட்டங்களை எல்லாம் கேட்டிருக்கோம். முதலமைச்சர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், மார்க்கெட்டு 880 கடை மார்க்கெட் வந்திருக்கு. அந்த மார்க்கெட் முடிஞ்சோடனே கள்ளிக்குடி மார்க்கெட்டை பற்றி நீண்ட காலமாக சொல்லியிருக்காங்க, கோர்ட்லேயும் சொல்லியிருக்காங்க. கள்ளிக்குடி மார்க்கெட்டை என்ன செய்கிறது, அது அரசாங்கம் அவங்க என்ன சொன்னாங்க, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, அது மாநகராட்சியில் ஒப்படைச்சோம்னா அதை வந்து எப்படி மாற்றுறது, ஒரு கல்லூரி ஆரம்பிக்கலாமா அல்லது புதிய அலுவலகங்கள் கொண்டு போகலாமா, மார்க்கெட் ஆரம்பித்தா அந்த பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பிச்சிச்சுன்னா கூட்டம் வந்துச்சுன்னா மார்க்கெட்டை அப்படியே கொடுத்துரும். அது மாதிரி எது தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்குது அதை கேட்டுக்கு 24,000 கோடி. நம்ம தலைவர் முடிவு எடுக்கணும். நீங்கள் இப்போ எப்படி பத்திரிக்கை முதலாளி இருக்கும்போது நீங்கள் ஒரு ஆள் இருக்கிற மாதிரி முதலாளி அங்கே இருக்கார், நான் வந்து வேலை செய்கிற ஆள் தானே, அது அவர்லாம் முடிவு எடுக்கணும். என்னமோ கேட்டீங்க தம்பி, நீங்கள் நேற்று அப்படி சொன்னார் அவர் கோபால்சாமி, நாங்கள் 2 இலக்கில் கேட்கலன்ட்டார் வைகோ, அவர் சொல்லிட்டார். நேற்றே அறிவிச்சிட்டார் அவர். சார், அது வந்து தோழமை கட்சி தலைவர்களும் கழகத் தலைவரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய பிரச்சனை. அது பண்ணுவாங்க, அதை பேசிக்குவாங்க, முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ தலைவர் சொன்னது தான், இதுவரை இல்லை, வந்தால் வரவேற்போன்னு சொன்னார். இப்போ கேட்டிருக்காரு இதுவரைக்கும், அதான் அவசியம். முன்னாடி வந்து மெம்பர்ஷிப் டிரைவ் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் பண்ணுவோம். எல்லாத்தையும் ஒரு ஷீட் கொடுத்து ஒரு 25 பேர் 20 பேர் சேர்ப்போம். இப்போ வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி பயங்கரமாக வந்துருச்சு. ஏதோ ஆப் டெவலப் பண்ணிருக்கோம். ஆமாம் சார், ஆப்பு உடனடியில் திரள்வோன்னு ஒரு ஆப்பு போட்டோம்னா உடனடியாக அந்த ஏரியா எந்த ஏரியாவில் இருக்கிறோமோ அதை பதிவு பண்ணால் அது வந்துடுது. அது வந்த உடனே எந்த ஒரு 1000 ஓட்டுக்கு எடுக்கிறோம்னா நம்ம எந்த வீட்டில் உட்காந்துருக்கோமோ அந்த வீட்டை தட்டினா அந்த வீட்டில் குடும்பத்தினுடைய மொத்த உறுப்பினர்களும் வந்துடுறாங்க. அவங்க இசைவு தெரிவித்தா அப்போவே அந்த அவங்களுடைய ஆதார் கார்டை இணைச்சோம்னா உடனடியாக பதிவாகிடுது, கையெழுத்து வாங்கி கொடுத்துருவோம். அதான் விஷயம். அதான் வேறு ஒன்று. சரியா இருந்தால் ஒன்று தப்பு இல்லையா? தலைவர் மாவட்டம் 34 வருவாய் மாவட்டத்துலேயும் இன்றைக்கி பார்க்குறாங்க. நான் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தர் பார்க்குறாங்க, எல்லாம் சொல்கிறோம். அதான்